வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்லந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் புதன்கிழமை, ஆங்கிலத்தில் 20/5/2026. காலையில் 11:07 வரைக்கும் வளர்பிறை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதியும் இருக்கு. காலையில் 6:12 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரமும் அதற்கு பிறகு புனர்பூச நட்சத்திரமும் காணப்படும். மதியம் 2:10 வரைக்கும் சூல நாம யோகமும் அதற்கு பிறகு கண்ட நாம யோகமும் காணப்படும். காலையில் 6:55 வரைக்கும் பத்திரை கரணமும் அதற்கு பிறகு இரவு 9:43 வரைக்கும் பவக்கரணமும் காணப்படும். அதற்கு பிறகு பாலவக்கரணம் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்கு. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 9:30 10:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரம். மதியம் 12:07 1:40 வரைக்கும் ராகு காலம். காலையில் 7:26 9 மணி வரைக்கும் யமகண்டமும். காலையில் 10:33 12:07 வரைக்கும் புலிகை நேரமும் இருக்கு. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி காலையில் எந்த ஒரு உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னால் அந்த மற்றவர்களுக்கு ஒப்பமிடுறது இதெல்லாம் செய்யக்கூடாது. கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கொள்ளுங்க. பஞ்சமி திதி. பஞ்சமி திதியில் என்ற குருநாதர் சொல்றது, பஞ்சமி திதியில் செய்யப்படும் காரியம், ஒரு குடும்பத்தில் பஞ்சமி திதியில் பிறப்பவர் 5ஆவதாக பிறப்பவர் பரிதவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பஞ்சமி திதியில எந்த காரியமும் புதிய காரியம் செய்யும். இது வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடுகள் செய்யுங்க, சிறப்பா இருக்கும். அதுவும் பஞ்சமி திதியில பிறந்தவங்க செய்யறது இன்னும் சிறப்பு. அதுலேயும் தேய்ப்பிறையில பிறந்தவங்க வளர்ப்பிறையில செய்யறது இன்னும் சிறப்பு. அப்ப இன்றைக்கு அது வழிபாட்டினால வைங்க, எந்த ஒரு நற்காரியங்களும் செய்யறதுக்கு இல்லை. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்த்தோம்னா, ஒவ்வொரு நாளுமே ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சில விளக்கங்களை உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். எப்படி பலன் பார்ப்பது அப்படிங்கிற ஒரு விளக்கம். முதல்ல பலன் பார்ப்பது எப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது தெரியாதனால தான் நீங்கள் பல சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொள்ளுறீர்கள். சிக்கலுக்குள்ள மாட்டிக்கொள்வது ஒன்று. ரெண்டாவது, தெரியாத விஷயத்தை பிழையாக புரிந்து கொண்ட விஷயத்தை பிழை என்று சாதிப்பது, பொய் என்று சாதிப்பது. நிறைய பேர் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு விஞ்ஞானம் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ப்ரூஃப், சான்றிதழ், சாட்சிகளை உருவாக்கும். இது தான்ப்பா முடிவு. இந்த முடிவு வர்றதுக்கு காரணம் இதுக்கான முடிவுகள் இருக்குன்னு அவங்க ஒரு இதை தெளிவாக கொடுக்குறாங்க. அவங்க சரி அதை முழுமையாக ஆராய்ச்சி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் ஆராய்ச்சி பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் அவங்க இன்னைக்கு கண்டுபிடிச்ச விஷயமானு கேட்டால் இல்லை. இன்னைக்கு எந்த ஆங்கில விஞ்ஞானிமார்களும் நான் தான் கண்டுபிடித்தேன் அப்படின்னு மார்பு தட்டி கொள்ற எல்லா விஷயத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், மகான்கள் கண்டுபிடித்த விஷயம்தான். இன்னைக்கு நம்ம ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா நேரலையாக காண்கின்றோம். என்ன எப்படி காண்கிறோம்? நேரலையாக காண்கின்றோம். மகாபாரத யுத்த காலத்தில் போர்க்களத்தில் நடக்கிற விஷயத்த திருதராஷ்டர் அவட இடத்துல இருந்தே தெரிஞ்சு கொள்ற அளவுக்கு அவருடைய பாகனுக்கு அந்த வாய்ப்பு கிருஷ்ணர் கொடுப்பார். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முழு நாளும் நேரலையாக கொடுத்து கொண்டு இருப்பார். லைவ் டெலிகாஸ்ட் நடந்துக்கிட்டு. மகாபாரத காலத்திலேயே அது நடந்து முடிஞ்சு நம்ம இதிகாசத்துல. இலங்கைஸ்வரன் ராவணன் நினைச்ச நேரத்தில் அவருடைய புஷ்ப விமானத்தில் இங்க இருந்து கைலாசம் போவார். உலகத்தை சுற்றி வருவார்.
விமானம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அடுத்து மின்கலம், பேட்டரி. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணுற காரில் இருக்கலாம், எங்களுடைய அலைபேசி அல்லது திறன்பேசியில் கூட நம்ம யூஸ் பண்ணுறோம், வீடுகளில் யூஸ் பண்ணுறோம், வாகனங்களில் யூஸ் பண்ணுற மின்கலம், பேட்டரி. இதெல்லாம் என்ன? இது யாரு கண்டுபிடிச்ச? இதை கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம அகத்தியர். சான்று இருக்கு. ஒன்று வேண்டாம், நம்மளுடைய இன்னைக்கு சாஸ்திரம்னு சொல்லப்படுற எல்லாமே என்னத்தை அடிப்படையில், வான்கோள் அடிப்படையாக செய்கிறோம். இந்த வான்கோள் ஆராய்ச்சி எல்லாமே பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் பழமையான சாஸ்திர அடிப்படையாக இருக்கு. 1600 வருடங்களுக்கு முன்னுக்கு தான் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் விஞ்ஞானம் பார்க்குது, ஆமா இவங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படி. இந்த மாதிரி பல விஷயங்கள் விஞ்ஞானம் சம்பந்தமா நம்ம பேசிட்டு போகலாம். இன்னைக்கு அது இல்லை. அதனால முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. தெரியாத விஷயங்களை பொய் சொல்றதை குறைத்து கொள்ளுங்கள். முதல்ல நீங்க என்ன செஞ்சுக்கணும்? லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். லக்ன பலனை பார்க்க தெரிஞ்சிருக்கணும். லக்னத்துல பலன், அதாவது நான் ஒரு ராசி பேருன்னா ராசின்னு தான் சொல்லுவேன். அது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக வரும்போது லக்னமாக மாறுது. அப்போ லக்னமாக நீங்கள் பார்த்துட்டு அதில் பலனை கேட்டுக்கணும். அடுத்து மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பார்க்கணும். அந்த மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கணும். ஒரு மகா திசையில் ஒரு புத்தி, உள்வினை புத்தி இருக்கு, அது நடக்குதான்னு பாருங்க. இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பலனை பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு துல்லியமாக வழிகாட்டும். முதல்ல மேசராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக உங்களோட முயற்சிக்கெல்லாம் தடை இருக்கும். அதிகமாக உங்க குடும்பத்தாரால் தடை இருக்கலாம், இல்லை உங்களோட பேச்சே அது தடையாக மாறிடலாம், இல்லை பண இருப்புகளால் தடைகளாக இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக அதுகளை கையாள பாருங்க. அடுத்து பயணங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்க. ஏதாவது பத்திரங்கள், டாக்குமெண்டேஷன்ஸ் சப்மிட் பண்ண போறீங்க, எல்லாம் ஒரு விண்ணப்பிக்க போறீங்க, இந்த மாதிரியான விஷயம் பத்திரப்பதிவுகள் ஏதோ செய்ய போறீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை ஆவணங்களை சரிபார்த்து செய்யுங்க. தம்பியை தங்கைகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. என்னால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கிறதுக்குள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கண்டநாத்தின் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கும். தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், கடந்து போருங்க. அதை பேசி 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 பெருசாக்காதீங்க. பணங்கள் இருக்கு அப்படின்னா கையில இருக்க சேமிப்புகள்ல அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு சிக்கல்களை உருவாக்காது. பொறுமையாகவும் முக்கியமாக வாய்க்கட்டுப்பாடு பண்ணிக்கொள்றது நல்லா இருக்கும், நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கருணாநிதி யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள் முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள், ஆத்ம சக்தி பெருகக்கூடிய நாள், பலம் பெறக்கூடிய நாள், நிம்மதியாக உறங்கக்கூடிய நாள், எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள். கடல் கடந்து ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்குது. உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சுப விரயமாக சுத செலவாக மாற்ற நினைக்கிற வாய்ப்பு இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய நாள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. தேவையற்ற வீண் விரயங்களை, நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். ஒன்று. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் கலந்து தொடர்பு ஏதோ ஒன்று சொல்றீங்க. வியாபாரம், தொழில், படிப்பு, உங்கள் சொந்த நபர் அங்கே இருக்காரு, சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, நீங்களே போக முயற்சி பண்ணீங்கன்னா கவனமாக இருக்கும். இன்றைக்கி அதுக்கான வேலை எதுவும் செய்யும். கடல் கடந்த விஷயத்துலேருந்து ஒரு வருமானத்தை எதிர்பார்த்தீங்க, அதில் தடை இருக்கலாம். அடுத்து அது பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களை போட்டு அழுத்துற மாதிரியும், தூக்க இன்மை பிரச்சனைகள், ஏதோ ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் அசை போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றிக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா,
எல்லாருக்கும் ஆழ் மனசில் நிறைய அபிலாசைகளும் ஆசைகளும் விருப்பங்களும் தேவைகளும் இருக்கும். இந்த தேவைகளை நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் குறைச்சிக்கிட்டா, தேவைகளை குறைச்சி கொள்ள இயலாது, எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில், வியாபாரம், குழந்தைகள், ஆண் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீர்கள். அடுத்து அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இரண்டாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கல. சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக. அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இப்போ நான் சொல்ல போகிறது முக்கியமாக உங்களுடைய தந்தை, உங்களுடைய குழந்தை, முக்கியமாக ஆண் குழந்தை, அடுத்தது உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துருக்கூடாது. தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த விஷயத்துல எந்த முடிவும் எடுத்துருக்கூடாது. கல்வி, உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல எந்த முடிவும் எடுத்துருக்கூடாது. அடுத்து குழந்தைகள் விஷயத்தை கவனமாக பார்த்துக்கணும். உங்களோட தந்தை இருந்தால் தந்தையை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. குழந்தை இருந்தால் குழந்தை, முக்கியமாக ஆண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கர்ண, யோகாதிபதி வழிபாடை செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஏதோ போராடிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு விருப்பப்படுற துறையில் இடம் கிடைக்கல, அல்லது விருப்பப்பட்ட கல்லூரியில் இடம் கிடைக்கல, அல்லது பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்கலன்னா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய எதிர்பாராத ஒரு விஷயம் உங்கள் கைக்குள்ளே வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளுக்கு எதிர்பாராத பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல முடிவுகளை எடுத்து முன்னேறதுக்குரிய நாள் இன்றைய நாள். சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த வாய்ப்புகளை சரியாக தக்க வைத்துக் கொள்ள சூரிய பகவான், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இந்த நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இது. நான் உங்க சொல்கிறது 3 பேருக்கு சொல்கிறேன். நீங்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை, லைஃப் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய கணவன், மனைவி, அடுத்தது குழந்தைகள், இந்த 3 பேருமே இன்னைக்கு கவனமாக இருக்கணும். வெளியே போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டு வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும், பாத்ரூம் போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் கவனமாக வேலைகளை செய்யுங்கள். சில விபத்துக்களை, கண்டங்களை அல்லது இழப்புகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்கள் லக்னக்காரங்களுக்கு இருக்குது, ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சொத்து அல்லது தந்தை வழி சொத்துக்கள் சில தடைப்படலாம். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது 2 பக்கமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சில விஷயங்களும் உங்களுக்கு நன்மை இருக்குது. அது எப்படி அப்படின்னா, திருமண வாழ்க்கை, அதாவது நீங்கள் இன்னும் கல்யாணமே கட்டலை அப்படின்னா வரன் தேடுறீங்கன்னா வாய்ப்பு அமையும். நிச்சயத்துக்கு நேரம் தேடுறீங்கன்னா நிச்சயமாக தான் ஆயிரும், முடிவாயிரும். அடுத்து கனவு மனையில் கருத்து வேடு வந்தால் அதெல்லாம் தீர்ந்துடும். அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட கணவனோ மனைவியோ நீங்களோ ஒரு கடன் தொல்லையில் இருக்கீங்க, வெளியே வந்துடுவீங்க. தொழில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, நடக்கும். ஒரு நோயில் இருக்கீங்க, 2 பேருமே நோயிலேருந்து அதை வெளியே வர்றதுக்கு அதுக்கான ஒரு சரியான சிகிச்சை கண்டுபிடிக்கிறது, எதிரி யாருன்னு இனம் கண்டு கொள்வது, அது முரணடிகள், இதுக்கெல்லாம் வாய்ப்பு இன்றைய நாள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகள். கடன் சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு. அடுத்து நோய் நொடிகளை சிக்கி தவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏதாவது தென்பட்ட ஒரு நாள் வைத்திய சிகிச்சை. எதிரிகள் தொல்லைகள் இருக்கும். தொழிலில் மிக மிக கவனமாக இருக்கணும். இதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்களை விநாயக பெருமான், குலதெய்வம், கருணநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. முக்கியமாக பாவ பிரிவு.
காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக அமையும். அடுத்து மீனராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, புனரமைக்கிறது, அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவும் கூடாது, அடகு வைக்கவும் கூடாது. அடுத்து கணவன் மனைவியிலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருந்தாலும் அதாவது ஒரு நேரங்களில் இந்த சிக்கல் எல்லாம் வரும். அந்த சிக்கலுக்கெல்லாம் ஒரு தீர்வும் கிடைக்கும். அதனால் ஒரு கரடு முரட ஆரம்பிக்கிற விஷயங்கள் எல்லாமே நன்மையில் போய் விழுந்துடும். அதாவது இப்போ நான் சொன்ன தாய் வழி சிக்கல்கள் கூட ஆரம்பத்தில் ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தைய நம்ம கண்டித்து வளர்க்குறோம். ஒரு விஷயத்தை செய்யாத, இதை செய்தால் உனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிக்கிறோம். அந்த கண்டிப்புக்கு பிறகு அந்த விஷயம் அவளுக்கு நன்மையை தான் செய்யும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கண்டிப்புக்கு பிறகு தாய் வழியில் சொத்து விஷயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதனால் பொறுமையாக அமைதியாக கிடைக்குங்க. மனசில் ஒரு நிம்மதி நிலவும். கல்வி கற்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாயத்தை கேட்கறது நன்மையை தரும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.